சிறந்த மருந்து என்னன்னாக்கா, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவது இல்லை. அவர்கள் பல டாக்டர்களை பார்த்துவிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற லேபில் செய்யப்பட்ட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸு குறைவாக உள்ளது, மொட்டிலிட்டி ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் உள்ளது என்று வருகிறார்கள். இவ்வாறு குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஆங்கில மருத்துவர்களால் சோதனை செய்யப்பட்டு இனிமேல் உங்களுக்கு குழந்தைய பிறக்காதுங்கன்னு அனுப்பி விடுறாங்க. இன்றைக்கி திருமணமாகி 10 வருஷம் 15 வருடம் 20 வருடம் ஆயிடுச்சுங்க, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க. என்னிடத்தில் ஆண்மை குறைவு என்ற குறைபாடும் எழுச்சி இல்லாமை, நரம்பு தளர்ந்து இருக்கிறது, நரம்பு தளர்ச்சி இருக்கிறது என்று நான் பல டாக்டர்களிடம் மருந்து வாங்கியும் எனக்கு சரியாகவில்லை என்ற காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இனிமேல் கிடைக்காது என்ற முடிவோடு இருந்த நான் உங்களை பார்த்தேங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த மருந்து நான் 5 மாதமாக சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். இதில் நான் கொடுத்த 5 மாத மருந்தில் அவருக்கு ஸ்பெர்ம் கவுண்டு கூடி இருந்தது, உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகி இருந்தது, கவுண்ட்ஸ் கூடி இருந்தது சோதனை செய்ததில். அதன் பிறகு அவருக்கு எழுச்சி மிகவும் நன்றாக வந்துவிட்டது 5 மாத மருத்துவத்திற்கு பிறகு. அதன் பிறகு அவருக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ப உணர்வு, எழுச்சி ஆகிக்கொண்டே இருந்தது. சரி, இவ்வாறாக அவருடைய நிலைமை மாறி இருக்கும்போது அவருடைய மனைவி மிகவும் சந்தோஷத்துடன், சார் இவர் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்ல முறையில் நீண்ட நேரம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் சார், அது எனக்கு முழுமையான திருப்தி, வயிறு நிறைந்தது போல் இருக்கின்றது சார் அப்படின்றாங்க. சரிங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இப்போ குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான போதிய அளவு விந்தில் உயிரணுக்கள் பெருகி இருக்கிறது. இங்கே தட்டில் வைக்கப்பட்டு இருக்கும் மூலிகைகளின் கலவையில் ஒரு மருந்து தயார் செய்து அவருக்கு கொடுத்தேன். இருவரும் சாப்பிடும்படியாக நான் சொன்னேன். இருவரும் சாப்பிட்டார்கள். பெண்ணிற்கு இன்ப கிளர்ச்சி அதிகமாகவும் ஆணுக்கு இன்ப கிளர்ச்சி தூண்டுதலாகி